ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு இட்லி குருமா தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசை ரெண்டுக்கும் செம்மையாக இருக்கும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலைங்க, 2 கீத்து தேங்காய், சரிங்களா, 2 பல் பூண்டு, அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். சரிங்களா, இதை மட்டும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் தக்காளி தாங்க. இது இருந்தால் வந்து குருமா சூப்பரான குருமா வச்சிடலாம். சரிங்களா, நிஜமாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. கடுகு போட்டு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, அரை டீஸ்பூன். ஓகேவா, போட்டுட்டு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணாதான் சூப்பராக இருக்கும். சரிங்களா, 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம். சரிங்களா, போட்டு எல்லாம் நல்லா வணங்கிட்டு சூப்பராக இருக்கும். நிஜமாலுமே இட்லிக்கு எல்லோரும் வைக்கிற சம்பிரதாயம் இந்த மாதிரி ஏற்கனவே நாங்கள் எப்போவுமே வைப்போம் அப்படிங்கிறவங்க ஓகே, தெரியாதவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 10 நிமிஷம் தான், சீக்கிரமாக ஈஸியாக வச்சுக்கலாம். சரிங்களா, 2 தக்காளி கட் பண்ணிக்கோங்க, போட்டுக்கலாம். சரிங்களா, நல்லா மஞ்சத்தூள் வந்து ஒரு கொஞ்சமாக போட்டுட்டு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுருக்குறோம், அதனால் காரம் இருக்குது. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் தக்காளி உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கெட்டியாகும், அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே ஊற்றிக்கலாம். பாதிக்கு பாதி அந்த மிக்சியில் அரைச்சிங்களா அதில் ஒரு ஜார் அளவுக்கே நீங்கள் ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் தான் எண்ணி பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே இந்த குழம்புக்கு வேலை இல்லை. சரிங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். சரிங்களா, நீங்கள் சட்னி அரைக்கணும், அதை பண்ணணும், பருப்பை வேக வைக்கணும், சாம்பார் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பொட்டுக்கல்லையும் தேங்காயும் அரைச்சா குருமா ரெடி. சரிங்களா, அவ்வளோதான். பாருங்கள், டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிஜமாமே இது வைக்கல கொஞ்சம் நிறைய வச்சுருங்க இந்த குருமாவை, ஏன்னா எல்லோரும் ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க. சரிங்களா, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, பாருங்கள், கொதி வந்துருச்சு. நம்ம அடுத்தது வந்து கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடணும். குழம்பு ஆற கெட்டியாக இருக்கும், நம்ம பொட்டுக்கல்லை போட்டனால. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் தண்ணியாக வச்சுக்கோங்க, அப்படியே கெட்டியாகிக்கும். சரிங்களா, சூப்பராக இருக்கும் குருமா. பாருங்கள், இட்லி ஊற்றுற பாருங்க எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பஞ்சமாக இட்லிக்கு குருமா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூங்க.